இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய இருப்பு களவாயிலிருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக வழி தெரியாமல் சிக்கி திணறிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு அதிசயத்தை காண்பித்த தேவன் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாத்தரை வழியாக அந்த ஜனங்கள் நடந்து வந்தார்கள். பார்வோனுடைய சேனைகள் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு வழி திறக்கக்கூடாத இடத்துல நான் வழியை திறந்து தருவேன். இதில் அதிசயம் நடக்குமா, இதில் அதிசயம் நடக்காதான்னு ஒரு கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? இந்த வியாதியில் ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா? மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இது ஜீவன் இருக்கிறது வரைக்கும் இந்த வியாதியை சுமந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். மருத்துவர்கள் எழுதினதை மாற்றக்கூடிய வல்லமையான அதிசயம் உன் குடும்பத்தில் நடக்கப் போகிறது, அந்த சரீரத்தில் நடக்கப் போகிறது. எந்த இடத்துல வியாதியோடு இருந்தீர்களோ அந்த வியாதிகள் மறைக்கப்படுகிறது, அது இல்லாமல் போகப் போகிறது. இனி அந்த வியாதி உங்களை பின்தொடருவது இல்லை என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்.